வணக்கம். இன்று இந்திய இலக்கிய உலகின் ஒரு கட்டுப்படாத பறவை கவிஞர் கமலா தாஸ் அவர்களை பற்றி பார்க்கப் போகிறோம். பெண்ணியவாதிகளும் கவிஞர்களும் பெருமை கொள்ளும் ஒரு அற்புதமான மனுஷி இவர். கேரளாவின் ஒரு உயர்குடி குடும்பத்தில் பத்திரிகையாளர் தந்தைக்கும் கவிஞர் தாய்க்கும் மகளாகப் பிறந்தவர். தனது 15 வயதிலேயே தன்னை விட 15 வயது மூத்தவரான மாதவ் தாஸ் என்ற அதிகாரியை திருமணம் செய்து கொல்கத்தா சென்றார். அந்த வாழ்க்கையின் வழிகளே அவரை எழுதத் தூண்டின. ஆங்கிலத்தில் கமலாதாஸ், மலையாளத்தில் மாதவிக்குட்டி என எழுதி உலகையே திரும்பி பார்க்க வைத்தார். ஒரு பெண்ணின் காதல், அவளது ஆசைகள், காமம், மாதவிடாய் கால மனநிலை என பலரும் பேச தயங்கிய விஷயங்களை தன் கவிதைகளில் அத்தனை அழகாக தீட்டினார். தனது சுயசரிதையான என் கதையில் தன் காதல்களை மிகவும் வெளிப்படையாக எழுதி பல விமர்சனங்களை சந்தித்தார். 1981இல் சாகித்ய அகாடமி விருது வென்ற இவர் 1984இல் நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கப்பட்டார். டைம்ஸ் பத்திரிகை இவரை இந்திய நவீன கவிதைகளின் தாய் எனக் கொண்டாடியது. வாழ்நாளின் இறுதியில் இஸ்லாம் மதத்திற்கு மாறி கமலா சுரையா என பெயர் மாற்றிக்கொண்டார். 2009இல் மறைந்தாலும் பல கோடி பெண்களுக்கு இன்றும் விடுதலையளிக்கும் ஒரு உணர்வாகவே இவர் வாழ்கிறார்.